அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் சசீந்திரம் பேசுகிறேன். இன்னைக்கு வேலை, தொழில் இந்த ரெண்டுமே நமக்கு பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக இருக்கிறதுக்கு பொதுவான கிரகங்களை வச்சு பரிகாரங்களாக எந்த தெய்வங்களை வழிபடலாம்னு பார்க்கலாம். எல்லாருமே கிரகங்களோட நட்சத்திரத்துக்கான பொருட்களையோ தானியங்களையோ படங்களையோ கடவுள்களையோ பயன்படுத்தினா அந்த கிரகங்கள் இயங்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் கிரகங்களோட நட்சத்திரங்களை விட ரொம்ப வலிமையானது பாவங்கள் தான். நாம நிலையான ஒரு செயலை செய்யறதுக்கு பாவங்களோட நட்சத்திர அதிபதியை பயன்படுத்தினா தான் அந்த செயல்கள் வலிமை அடையும். நிலையில்லாத செயல்களை செய்யும் போது கிரகங்களோட நட்சத்திர அதிபதியை பயன்படுத்தினா தான் அந்த செயல்கள் வலிமை அடையும். நிலையான செயல்கள்ங்கிறது தொழில், வேலை, வருமானம், ஆரோக்கியம் இதெல்லாம் நிலையான செயல்கள். நிலை இல்லாத செயல்கள்ங்கிறது 6 மாதம் 1 வருஷத்துல நாம செய்து முடிக்கக்கூடிய செயல்கள் எல்லாமே நிலை இல்லாத செயல்கள். நிலையான செயல்களுக்கு பொதுவான பொருட்களையோ தானியங்களையோ கடவுள்களையோ பயன்படுத்துறது அவ்வளவு சிறப்பான பலன்களை கொடுக்காது. அப்படி பயன்படுத்திக்கிட்டு வர்றப்ப அந்த செயல்கள் நடக்கலைன்னா நமக்கு அது மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். இதெல்லாம் பயன்படுத்த சொல்ற ஜோதிடர்கள் மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடும். இருந்தாலும் ஒரு லக்கணத்துக்கு 6, 10ஆம் அதிபதி எந்த நட்சத்திரத்துல இருந்தாலும் பரவாயில்ல, 12 லக்கணத்துக்கும் சில கிரகங்கள் பொதுவா அந்த பாவங்களை இயக்குங்கிறதால 6, 10ஆம் பாவங்களை இயக்கக்கூடிய கிரகங்களையும் அந்த கிரகங்களோட சின்னங்களையும் தானியங்களையும் பயன்படுத்துறதாலையும் அந்த கிரகங்களோட கடவுளை வழிபடுறதுனாலையும் வேலையிலையோ தொழிலையோ வரக்கூடிய பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். இங்க பாவங்களை இயக்கக்கூடிய கிரகங்கள்னு பாவ அதிபதிகளையோ நட்சத்திர அதிபதிகளையோ நான் எடுக்கிறது இல்லை. பாவ அதிபதி, நட்சத்திர அதிபதி, கேந்திர அதிபதி, திருகோணாதிபதி, லக்னத்துக்குரிய கரண அதிபதின்னு எல்லா அதிபதிகளையும் ஆராய்ச்சி பண்ணி அதுல எந்த கிரகம் வலிமையா இருக்குதுன்னு தேர்ந்தெடுத்து தான் எப்பவுமே பொது பலன்களா எல்லா பதிவுகள்லையும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில 12 லக்கணத்துக்கும் கடவுள்களை கொடுத்துருக்கேன். நீங்க கொடுத்துருக்கிற கடவுள்களை கோயில்களில் போய் வழிபடுங்க, வீட்டில் வச்சு வழிபடாதீங்க. அதே மாதிரி இந்த கிரகங்களோட தானியங்களையும் தினமும் வேலைக்கு போகும்போது பாக்கெட்டில் வச்சுட்டு போனால் வேலையிலையும் தொழிலையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அன்னைக்கு நல்லபடியாக இருக்கும். இங்கே நான் சொல்லியிருக்கிற கிரகங்கள் 5, 9ஆம் பாவங்களுக்கு நட்சத்திரமாவோ பாவ அதிபதியாவோ வராமல் இருக்கணும். அப்படி யாரோட ஜாதகத்திலேயாவது 5, 9ஆம் அதிபதியாக இந்த கிரகங்கள் வந்திருந்தா இந்த தெய்வங்களை வழிபடாதீங்க. இப்போ மேஷ லக்னத்துக்கு சுக்கிரன், சூரியன் இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளாம இருந்தா வெள்ளீஸ்வரரை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். ரிஷப லக்னத்துக்கு குரு, சந்திரன் இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளாம இருந்தா பால அம்பிகையை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். மிதுன லக்னத்துக்கு புதன், செவ்வாய் இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளாம இருந்தா வீர நாராயண பெருமாளை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். கடக லக்னத்துக்கு செவ்வாய், புதன் இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளாம இருந்தா இவங்களும் வீர நாராயண பெருமாளை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். சிம்ம லக்னத்துக்கு சூரியன், குரு இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளாம இருந்தா மகாலிங்கத்தை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். கன்னி லக்னத்துக்கு சந்திரன், சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளாம இருந்தா தானிய லட்சுமியை வழிபட்டு வந்தா வேலை சிறப்பா இருக்கும். துலா லக்னத்துக்கு செவ்வாய், சனி இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளாம இருந்தா முனியப்பன் சொல்லக்கூடிய முனீஸ்வரனை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். விருச்சிக லக்னத்துக்கு புதன், சனி இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளாம இருந்தா நீலமேக பெருமாளை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். தனுசு லக்னத்துக்கு குரு, சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளாம இருந்தா கஜலட்சுமிய வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். மகர லக்னத்துக்கு குரு, சுக்கிரன் இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளாம இருந்தா தனலட்சுமிய வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். கும்ப லக்னத்துக்கு புதன், சனி இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளாம இருந்தா நீலமேக பெருமாளை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். மீன லக்னத்துக்கு செவ்வாய், சனி இந்த 2 கிரகங்களும் 5, 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்ளாம இருந்தா முனியப்பன் அதாவது முனீஸ்வரனை வழிபட்டு வந்தா தொழிலும் வேலையும் சிறப்பா இருக்கும். அடுத்த பதிவுல பார்க்கலாம். நன்றி.